தளபதியோட கோட்டை, தங்க தளபதியோட கோட்டை. 2026 தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நேற்று சவுக்கடி சாட்டையடி கொடுத்துட்டாரு தளபதி. எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் தளபதி தான். வரலாறு காணாத அளவுக்கு நேற்று கூட்டம் இருந்திருக்கு. வரலாறு திரும்பிருச்சு தளபதிக்கு. நாங்கள் தளபதிக்காக வந்திருக்கோம். தளபதிக்காக என்றைக்குமே வேலை செய்வோம். தளபதி என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் தளபதி நாங்கள் உட்கார வச்சு பார்ப்போம். 2026 எங்கள் தளபதி தான் இங்கே உட்காருவார். போட்டு வச்சிருந்தாங்க, யாருக்குமே வரல. இப்போ ஆட்சி வருதுன்னு உடனே மறுபடியும் அந்த ஸ்கீம் இது பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற செய்யுங்க. கண்டிப்பா அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரே வார்த்தை அவ்வளோதான். புரியுதா? சும்மா ஃப்ரீ பஸ் விட்டு அதை விட்டு நல்லா வேஸ்ட். அதெல்லாம் சும்மா அவர் அங்கேயே இருக்கு சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு வேணாம், இலவசமே வேணாம். இலவசம் பஸ்காரங்க நிறுத்துறான். அவன் பாட்டுக்கு அவன் போயினே இருக்கிறான். அதே அதுக்கு முன்ன மதிப்பு இல்லை. அதுக்கு முன்ன வந்து என்ன பண்ணாங்க, மு.க. ஸ்டாலின் கரும்பு கொடுத்தா, அது கொடுத்தா, அரிசி கொடுத்தா, பருப்பு கொடுத்தா. இப்போ என்ன கொடுத்தாரு? ஜெயலலிதா இருந்த ஆட்சியில 2000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? பொங்கல் பரிசு சூப்பரா கொடுத்தாரு அவரு. ஆனா நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்களும் சூப்பரா கொடுப்போம் அவருக்கு. கண்டிப்பா அவர் வர போறது வாய்ப்பு கிடையாதுங்க. நம்ம ஜெயிக்க போறது இதுதான். ஓகேங்களா? எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு கிரௌடு கொண்டே வரலையே. அதுதான் கேட்குறேன். இப்போ விஜய் அண்ணனுக்கு வர அந்த ஒரு க்ரௌடு வந்து எந்த கட்சியிலுமே யாருக்குமே வரலையே. இப்போ ஒரு மாநாடு போடுவாங்க, யாரண்ணா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே வெயிட் பண்ணி இந்த மாநாட்டில் இப்படி அட்டன் பண்ண வேண்டிய குழந்தைகளோட வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. வாய்ப்பே இல்லை. வேறு யார் மாநாடு நடத்தினாலும் பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து இந்த மாநாட்டில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த இது இருப்பாங்க இந்த கட்சியில் உள்ளவங்க. இப்போ நான் எல்லாம் வந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துலேயும் வரேன். அப்போ வந்து ஒரு நாள் வேலையை விட்டுட்டு நேரம் ஸ்கூலு எல்லாருமே வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வரோம். அப்போ அந்த அளவுக்கு வரோன்னா எங்கள் சொந்த பணம் இதெல்லாமே போட்டு தான் வரோம். அது எதுக்குன்னா ஒரே ஒரு முகம் இந்த நம்ம தளபதிக்கு வேண்டி தான், வேறு எதுக்கு வேண்டிய இல்லை. பயங்கரமாக தான் இருக்குது. அடுத்தது உங்கள் ஊரில் மாநாடு? எங்கள் ஊரில் மாநாடு நடந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து நாங்கள் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதே இது எங்கள் ஊரில் இருந்தாலும் இது வேறு லெவலில் நாங்களும் பிரம்மாண்டமாக அங்கேயும் செலிப்ரேட் பண்ணோம் வச்சுக்கோங்க. நாகர்கோவிலில் தாவேக்காவோட இது எப்படி இருக்கு? பயங்கரமாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாமே. கண்டிப்பாக அந்த மாற்றத்தை வந்து தளபதி கொடுப்பாருன்னு நம்பியோம். ஏன்னா வந்து விஜய் வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்த ஆள் இல்லை. சினிமாவில் இருக்கும்போது முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி ரசிகர் மன்றம் மூலமாகவே, ஏன்னா நானும் சின்ன வயசுலேருந்தே ரசிகர் மன்றத்துலலாம் இருக்கேன். அப்போ அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே தெரியும். இப்போ ரசிகர்களுமே ஒரு ஃப்ரீயாக ஆம்புலன்ஸ் எல்லாம் கன்னியாகுமரியில் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ விஜய் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இங்கே இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? இந்த கூட்டத்தை பார்த்து அதாவது 25 lakhs பீப்புள் வருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது 25 தாண்டி நியர்லி 40-50 lakhs கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த க்ரௌட் வந்து நிற்க போகிறதில்ல. ஆமாம், ஏன்னா ஆமாம் நம்ம இப்போ இந்த மாநாடு முடிஞ்சு நம்ம இப்போ வெளியே கிளம்பிட்டு இருந்தால் கூட மக்கள் உள்ள வந்துட்டு தான் இருப்போம். இந்த திடலை வந்து பார்க்க, ஆமாம் இந்த திடலை வந்து பார்க்க வேண்டி கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒன் மேன் நம்ம தளபதி விஜய் மட்டும்தான், வேற எதுக்குமே இல்லை. 2026 நமக்கு தான். கண்டிப்பாக நீங்களும் டிவிக்கு 2026 ஓட்டு பண்ணுங்க. மாவட்டத்துலேருந்து வரோம். எங்கள் வார்டு செயலாளர் இவர்னா குட்டி என்ன பேர் தீபக்கு. நாங்கள் தளபதிக்காக வந்திருக்கோம். தளபதிக்காக என்றைக்குமே வேலை செய்வோம். தளபதி என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் தளபதி நாங்கள் உட்கார வச்சு பார்ப்போம். 2026 எங்கள் தளபதி தான் இங்கே உட்காருவார். பொதுவாக வந்துட்டு கோவைனா வந்துட்டு ஏடிஎம்கே இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக பிஜேபி தான் சொல்கிறாங்க. வேற யாருமே வந்துட்டு டிஎம்கே கூட கிட்ட வர முடியாது. நான் இது நாள் வரைக்கும் எங்கள் தளபதி வந்து இந்த வரைக்கும் அரசியலுக்கு வந்ததில்லை. இப்போ வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே எதுவாக இருந்தாலும் உடச்சி காட்டி எங்கள் தளபதியை நாங்கள் உட்கார வைப்போம். எங்கள் தளபதி தான் எங்கள் ஏரியாவுக்குள்ள தொண்டாமுத்தூர் தொகுதியில் எங்கள் தளபதி மட்டும்தான் வருவார். வேற எவ்வளோ வர முடியாதுண்ணா. இன்னொன்னு கேட்டிங்கன்னா தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து தளபதிக்காக ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் சந்திக்கல, அரசியல் சந்திக்கும் போது நாங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? எங்கள் தளபதி பற்றி தெரியும். நாங்கள் எத்தனை ஓட்டு வாங்குகிறோம், என்ன சதவீதம், ஒவ்வொரு வார்டுலேயும் எங்கள் தளபதிக்கு செல்வாக்கு இருக்குது. அது எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கிளம்பி வரும்போது கூட ஒரு பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜேர்னலிஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.
என்ன சீமான் ஒரு 8% வாங்குறாரு, விஜய் என்ன ஒரு 10% வாங்குவாப்புல அப்படின்ற அது ஒரு விஷயம் சொல்றேன்னா, சீமான் வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நாங்க டீ விக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா டீ விக்கிறவனு தான் இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா நைட்டு மாலுமா அவன் தான் டீ வித்துட்டு இருக்கிறான். நான் டீ விக்கிறவனாவே இருந்துட்டு போட்டோம். எங்க தலைமை எல்லாமே எங்கெங்க போயிட முடியும்? அந்த டீக்கார இருந்தாதாங்க எல்லாரும் வாழ முடியும். நைட் மாலுமா டீ தான் அவனு வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு 32 தான். இந்த 32 வருஷத்துல இப்படி ஒரு மாநாடு பார்த்திருக்கீங்க? சத்தியமா எனக்கு 45 வயசு. இது வரைக்கும் 45 வயசுல இது வரைக்கும் ஒரு மாநாட்டை நான் பார்த்ததே இல்ல. டிஎம்கே மாநாட்டை பார்த்திருக்கேன், போயிருக்கேன். மேலும் நான் டிஎம்கேல இருந்தவங்க, ஆனா விஜய் ரசிகனா இருந்தா பிரமாண்டத்தை விட்டுருங்க. ஆமா, கூட்டத்தை சொல்லுங்க. கூட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் பார்த்ததே சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க இது வரைக்கும் லேடிஸ் வந்திருக்காங்களா? பாத்துக்க மாட்டீங்க. இளைஞர்கள் சேர்ந்த மாநாடு, ஃபர்ஸ்ட் மாநாடு. இளைஞர் எல்லாம் விட்டுருங்க, லேடிஸ் வந்திருக்காங்களா? நடுத்தர வயசு உள்ளவர் தான். ஸோ லேடிஸ் இருக்காங்க, நடுத்தர வயசு இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க. ஏதாவது மாநாடு கட்சியில காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. நாங்க வந்து சொந்த காசு வந்து லேடிஸ் கூலி தொழிலாளி. நாங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். எங்க சொந்த காசுல எங்க தளபதிக்காக அவங்கள மாதிரி 1000 500 கொடுக்கல. எங்க தளபதியை நாங்க எங்க கொண்டு போய் நிறுத்துமோ அங்க நிறுத்துவோம். எல்லாரும் கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் தொகுதியில எங்க தளபதி தான் உட்காருவாரு, விஜய் அண்ணன் தான் உட்காருவாரு. வேற யாருமே உட்கார முடியாதுண்ணா. சரி, இவ்வளவு கூட்டம் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? மதுரைக்காரங்க அலற வச்சுட்டாங்க. உண்மையாலுமே மதுரையில அலற வைப்பாங்க, கண்டிப்பா அலற வச்சுட்டாங்க. மதுரைக்காரங்க சூப்பர், மதுரைக்காரங்க சூப்பர். சரிங்களா? நாகர்கோவில்ல வரீங்களா? எப்போ வந்தீங்க? நான் காலையில் வந்துட்டேன். காலைல வந்தீங்களா? இவ்வளோ க்ரௌட் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நான் கண்டிப்பாக க்ரௌட் எதிர்ப்பில்லை. போன வாட்டி நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இட அமைப்பு எப்படி இருக்கு மதுரை? அது வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுறதுல வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஐ மீன் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குற உங்களுக்கு ஃபெசிலிட்டின்னு பார்த்தா எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து ஃபுட்டுக்குலேருந்து எல்லாமே அதை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து தட்டுப்பாடுன்னு சொல்லி எதுவுமே எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. ஆமா, எல்லாம் கண்டிப்பா பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. தளபதி என்ன மாதிரி பேசுவாரு நினைக்கிறீங்க? தளபதி வந்து ஆக்சுவலா வந்து அவர் எப்பவுமே எதை பேசினாலும் உண்மைதான் பேச போறாரு. ஸோ இன்னைக்கு நீங்க கேட்க போறது உண்மை மட்டும் தான். ஸோ நீங்களும் அது கேளுங்க டேரக்டா. 3 விஷயம் பேச போற மாதிரி சொன்னாங்க. அந்த 3 விஷயம் எதுவும் தெரியுமா? எதுவும் இல்ல, ஐடியா இல்ல. மதுரையில் ஏதோ மதுரை தொகுதியில் மேற்கு தொகுதியில் நிற்க போற மாதிரி சொன்னாங்க. போஸ்டே அடிச்சிட்டாங்க. 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னு மதுரையில் டிவிக்கு அடிச்சிட்டாங்க. நம்ம வந்து எதெல்லாம் பேசலாம் ப்ரோ, நம்ம ரியாலிட்டி எதுவுமே பார்க்கல சரிங்களா? ஸோ ரியாலிட்டி வருது பாருங்க. தளபதி எந்த ஒரு விஷயத்தின் மாநாடு எந்த ஒரு நிகழ்ச்சியும் பண்ணாலும் டிஎம்கே வந்து ஏதோ ஒரு தடைகள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு வகையில் ஏதோ தடைகள் நடந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே தாண்டி வந்து இந்த மாநாடு வந்து சிறப்பாக தளபதி செய்யறதுக்கு துணிச்சலாக பண்ணுறாருங்கன்னா அவரோட சப்போர்ட்டு வந்து எங்களுக்கு இருக்குங்க. மக்கள் வந்து எங்கே வந்து இருந்தாலும் வந்து கண்டிப்பாக தேடி வருவாங்கன்னு நம்பிக்கையோடு பண்ணுறாருங்க தளபதி. நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க. கூட்டம் ஃபுல்லாக வருதுங்க. விக்கிரணி மாநாடு இந்த மாநாடு சிறப்பாக நடந்துட்டுருக்குங்க. ஃபுல் கூட்டம் இருக்குங்க. அந்த மாநாடு இந்த மாநாடு பயங்கரமான கூட்டமாக இருக்குங்கண்ணா. சிறப்பாக செஞ்சாருங்க தளபதி. ஆனால்